My dear students, this is Class 12 Maths, Chapter 1, Exercise 1.6 question number 2 போட போகிறோம். Find the value of k for which the equations அப்படின்னு 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. எந்த வேல்யூ கொடுத்தா கேக்கு நம்ம எந்த வேல்யூ கொடுத்தா நோ சொல்யூஷன் வரும், என்ன வேல்யூ கொடுத்தா யூனிக் சொல்யூஷன் கிடைக்கும், என்ன வேல்யூ கொடுத்தா இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் கிடைக்கும், இதுதான் கேள்வி. ஸோ எனிவே நம்ம ஃபஸ்ட்டு இதை வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதலாம். அதாவது ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் ஏபி எடுக்கணும். ஓகே, என்னோட ஏ மேட்ரிக்ஸ் என்ன பாருங்கள். ஈக்குவல் சிம்பிளுக்கு இந்த ஆட்ட இருக்கிற கோஎஃபிஷியன்ட் தான் என்னோட ஏ மேட்ரிக்ஸ். அப்போ ஏல என்ன வரணும், கே -2 1. இந்த ஈக்குவேஷன் பாருங்கள், 1 -2 தென் -2k ஒரு கே இருக்குது பாருங்கள். ஒய்யை விட்டுட்டு மீதி எல்லாம் தான் அந்த கோஎஃபிஷியன்ட்டை குறிக்கும். ஓகேவா, சரி. அப்போ -2k தென் இங்கே பார்த்தீங்கன்னா 1, ஜட்டுக்கு முன்னாடி என்ன இருக்குது 1. இந்த ஈக்குவேஷன் வாங்க. இப்போ 1, அதாவது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 1, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் -2 அண்ட் ஜட்டோட கோஎஃபிஷியன்ட் k. ஓகேவா, ஸோ இதுதான் என்னோட ஏ மேட்ரிக்ஸு. ஓகே, அன்னோன்ஸ் யார் இங்கே எக்ஸ் ஒய் ஜட்டு. தென் பி மேட்ரிக்ஸ் யார், ஈக்குவல் சிம்பிளுக்கு இந்த ஆண்டு இருக்கிறவங்க. ஓகேவா, இந்த ஆட்டு இருக்கிறவங்க. ஸோ நான் அவங்கள எடுத்து எழுதிக்கிறேன் பாருங்கள். இந்த ஈக்குவேஷனில் 1, இந்த ஈக்குவேஷனில் -2, இந்த ஈக்குவேஷனில் 1. ஓகேவா, ஸோ இப்போ ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் ஏபி எழுத போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஏவை எழுதிக்கணும். k -2 1, 1 -2k 1, 1 -2k. பக்கத்தில் பி மேட்ரிக்ஸு பாருங்கள், 1 -2 1. ஸோ இப்போது இதை வந்து ரெடியூஸ் பண்ணி ரோ எக்லான் ஃபார்முக்கு நம்ம கொண்டு வரணும். ஓகேவா, யார் லீடிங் டயகனல், இவர் தான் லீடிங் டயகனல். அப்போ இந்த 3 நம்பரை நம்ம 0 ஆக்கணும். ஓகேவா, அதான் ரோ எக்லான் ஃபார்ம். ஓகே, இப்போ ரோ 1, ரோ 2, ரோ 3 அப்படின்னு எழுதிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரோ 2 நான் மாற்றி எழுத போகிறேன். எப்படின்னா ரோ 3 மைனஸ் ரோ 2 பண்ணாலே இந்த இடத்துல 0 வந்துடும். ஓகேவா, சரி. ரோ 3 நான் மாற்றி எழுத போகிறேன். என்ன பண்ண போகிறேன், இந்த ரோ யூஸ் பண்ணவா, ஃபஸ்ட் ரோ நான் யூஸ் பண்ணுறேன். பாருங்கள் என்ன பண்ணுறேன், இங்கே கே இருக்கு இல்லையா, ஸோ இங்கே கே இருந்தால்தான் நமக்கு 0 கிடைக்கும். அப்போது ரோ 1 மைனஸ் கே இன்ட்டு ரோ 3. ஓகேவா, இந்த ரெண்டு இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே ரப்பில் போட்டுக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ரோ 3 1 -2k 1, அதுக்கடியில் ரோ 2 1 -2k 1 -2. மைனஸ் பண்ண போகிறோம், அதனால் சிம்பிள் சேஞ்ச் ஆகும். இது மைனஸ், இது ப்ளஸ், இது மைனஸ், இது ப்ளஸ். அப்போ இங்கே 0, இது +2k, இங்கே -2, அப்போது 2k -2. ஓகே, இது பாருங்கள், இது k -1, அப்போ k -1. இங்கே பாருங்கள், இது +2, இது +1, ரெண்டுத்தையும் சேர்த்து 3 வந்துடும். ஓகேவா, சரி. இப்போது இதுதான் என்னோட புது ரோ 2. அடுத்து ரோ 3 என்ன சொல்லியிருக்கேன் பாருங்கள், ரோ 1. ஃபஸ்ட்டு ரோ 1 எழுதிக்கலாம். இப்போ ரோ 3யை நான் கேவால் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ஒரு 1 × k k, -2 × k -2k, k × k k², k × 1 k. ஓகேவா, இப்போ மைனஸ் பண்ண போகிறோம். அப்போ கேல கே கழிச்சா 0. இது பாருங்கள், இது வந்து ப்ளஸ் ஆயிரும், மைனஸ், இது மைனஸ். கரெக்டாக, ஸோ 2k -2 இங்கேயும் வந்துடும். இங்கே பாருங்கள், இது k² -k², அப்போ 1 -k². ஓகேவா, தென் இது மைனஸ் ஆகிடுச்சு இல்லையா, இங்கே 1 - k. ஓகே, இதுதான் என்னோட புது ரோ 3. இப்போது இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி இந்த ஏபி மேட்ரிக்ஸை நான் மாற்றி எழுத போகிறேன். பட் ரோ எக்லியன் ஃபார்ம் கொண்டு வரணும். பாருங்கள், ரோ 2லேருந்து ரோ 3யை மைனஸ் பண்ணாலே எனக்கு இங்கே 0 வந்துடும். கரெக்டாக, ஸோ நான் ரோ 3யை மாற்றி எழுத போகிறேன். ரோ 3 எப்படி எழுத போகிறேன்னா, ரோ 2லேருந்து ரோ 3யை கழிச்சிடலாம். அப்போது ஃபஸ்ட்டு ரோ 2 எழுதிக்கலாமா, 0 2k -2 k -1 3. அதுக்கு அடியில் ரோ 3 0 2k -2 1 - k²,
1 மைனஸ் கே. ஓகே, இதெல்லாம் மைனஸ் ஆயிரும் இல்லையா? ஸோ இது டோட்டலாக ஒரு மைனஸ் போட்டுருவோம், டோட்டலாக ஒரு மைனஸ் அப்ளை பண்ணிவிடும், இது டோட்டலாக ஒரு மைனஸ் அப்ளை பண்ணிவிடும். அப்போ இது 0. பாருங்கள், சேம் நம்பர் 2k மைனஸ் 2லேருந்து 2k மைனஸ் 2 கழிச்சா 0. இப்போ இதை நான் செப்பரேட்டாக ஒர்க் அவுட் பண்ணி காட்டிடுறேன் பாருங்கள். இந்த இடத்துக்கு வாங்க. அதாவது k மைனஸ் 1 ப்ளஸில் இந்த மைனஸ் நான் உள்ளே எடுக்கிறச்சா -1 ப்ளஸ் கே ஸ்கொயர்னு ஆயிரும். ஓகேவா? அப்போது கே ஸ்கொயர் ப்ளஸ் கே மைனஸ் 2 பாருங்கள். ஸோ இந்த இடத்துல நான் எழுத வேண்டியது கே ஸ்கொயர் ப்ளஸ் கே மைனஸ் 2. ஓகே, சரி. இங்கே என்ன வரும்? 3. இந்த மைனஸ் நான் உள்ளே எடுக்கும்போது பாருங்கள், நல்லா கவனிங்க. இந்த மைனஸ் நான் உள்ளே எடுக்கும்போது 3 மேலே இருக்குது. 3 மைனஸ் 1 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் கே. அப்போ 3ல் 1 கழிச்சிட்டா 2, 2 ப்ளஸ் கே அல்லது கே ப்ளஸ் 2, ரெண்டு ஒன்று தான். ஓகேவா? ஸோ இந்த டேர்ம் வந்து கே ப்ளஸ் 2ன்னு கிடைக்குது. ஸோ இதுதான் என்னோட புது ரோ 3. இங்கே எழுதிடலாமா? ஸோ இதுதான் எனக்கு கடைசியாக கிடைக்கிற இந்த ஏபி மேட்ரிக்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து ரோ எக்லியன் ஃபார்மில் இருக்குது. பாருங்கள், லீடிங் டயக்னலுக்கு அடியில் இந்த 0 0 0ன்னு வந்தாச்சு இன் ரோ எக்லான் ஃபார்ம். இப்போது என்ன சொல்லியிருக்காங்க? 3 கொஷின் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு நோ சொல்யூஷன், அடுத்து யூனிக் சொல்யூஷன், அடுத்து இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன். இதுக்கெல்லாம் கேவோட வேல்யூ என்னவாக இருக்கணும்? ஓகே, இப்போது இங்கே ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இருக்குது பாருங்கள். இதை நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டில் கே ஸ்கொயர் ப்ளஸ் கே மைனஸ் 2. இப்போ இந்த மைனஸ் 2வை ஈக்குவல் டு 0 போடலாம், சால்வ் பண்ணிடலாம். கேவை சால்வ் பண்ணிடலாம். 2 1 is 2, பட் நடுவில் ப்ளஸ் 1 இருக்கிறதுனால இது ப்ளஸ் இது -1. அப்போ ரெண்டு ஃபேக்டர்ஸ் கே ப்ளஸ் 2 கே மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. அப்போ கேக்கு ரெண்டு வேல்யூ, கே ஈக்குவல் டு -2 கே ஈக்குவல் டு +1 அப்படின்னு ரெண்டு வேல்யூ கிடைக்குது இது சால்வ் பண்ணும்போது. இந்த இடத்துல கே ப்ளஸ் 2 மட்டும்தான் இருக்குது. லாஸ்ட் டேர்ம் பாருங்கள், கே ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0னா கே ஈக்குவல் டு -2 தான். எனிவே கேக்கு இங்கே -2 அண்ட் 1ன்னு ரெண்டு வேல்யூ கிடைக்குது. ஓகேவா? ஸோ அதுக்குள்ளவே இந்த சொல்யூஷனை வந்துடுது. ஓகே, இப்போ நம்ம சம்முக்கு வரும். ஃபஸ்ட்டு கொஷின் என்ன? ஃபார் நோ சொல்யூஷன். ஃபார் நோ சொல்யூஷன் அப்படின்னா ரெண்டுத்தினுடைய ஆர்டர் பாருங்கள். இங்கிருந்து இங்கே வரைக்கும் ஏவா, இங்கிருந்து இங்கே வரைக்கும் எடுத்துக்கினா ஏபி மேட்ரிக்ஸு. இப்போ ரெண்டுத்தினுடைய ஆர்டரும் சேமாக வராட்டி நோ சொல்யூஷன் சொல்லிவிடும். ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு வேல்யூவில் நான் கே ஈக்குவல் டு 1ன்னு போட்டுன்னா இந்த இடத்துல 0 வந்துடும். கரெக்டாக? அதே இந்த இடத்துல கே ஈக்குவல் டு 1ன்னு போட்டால் 3 வந்துடும். அப்போ என்ன ஆகும்? இஃப் கே ஈக்குவல் டு 1, இஃப் கே ஈக்குவல் டு 1, லாஸ்ட் ரோ பிகம்ஸ், அதாவது கடைசி ரோ எப்படி இருக்குன்னா லாஸ்ட் ரோ பிகம்ஸ் 0 0 0 3. ஓகே, ஸோ லாஸ்ட் ரோ இந்த மாதிரி வந்துடும். அதாவது இதனுடைய ரூட்டு, ஒரு ரூட் வந்து 1 இல்லையா? அப்போ இது 0 ஆகிடும், பட் இங்கே 0 ஆகாது. பாருங்கள், 1 + 2 3 வந்துடும். ஸோ இதை வந்து ஈக்குவேஷனாக எழுதுனா 0 ஈக்குவல் டு 3, கான்ட்ராடிக்ஷன், முரண்பாடு. ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு நீங்கள் எழுத தேவையில்லை, ஆக்சுவலாக உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் இந்த லாஸ்ட் ரோ மட்டும் நான் எழுதி காட்டியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்த பிறகு ரேங்க் ஆஃப் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏபி அப்படின்னு வந்துடும். ஓகேவா? இந்த ஸ்டேட்மெண்ட் வந்த பிறகு நம்ம என்ன சொல்லுவோம்? நோ சொல்யூஷன். ஓகேவா? ஸோ இங்கே எழுதிடலாமா? தேர்ஃபோர் when k equal to 1 there is no solution. ஓகே, அடுத்த சப்டிஷனுக்கு போகலாமா? ரெண்டாவது சப்டிஷனுக்கு போகலாம். ரெண்டாவது சப்டிஷன் என்ன? யூனிக் சொல்யூஷன் வேணும். ஃபார் யூனிக் சொல்யூஷன் அப்போனா எப்படி இருக்கணும்? ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஏபியும் ரெண்டும் ஈக்குவலாக வரணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அப்புறம் 3 அன்னோன் இருந்தால் அது ஈக்குவல் டு 3 வரணும். இப்படி வந்தால்தான் யூனிக் சொல்யூஷன். கரெக்டாக? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொண்டு வர்றதுக்கு நான் கேக்கு என்ன வேல்யூ கொடுக்கணும்? இவ்வளோ தான்ப்பா. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ கேக்கு ரெண்டு வேல்யூ எடுத்தேன்ல, ரஃப்பில் இங்கே சால்வ் பண்ணல, அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கே
இஸ் நாட் ஈக்குவல் டு 2ன்னு கே இஸ் நாட் ஈக்குவல் டு 1ன்னு வரும்போது ரெண்டுத்தினுடைய ரேங்க்கும் ஈக்குவலாக வந்துடும். ஓகேவா? ஏன்னா இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் எனக்கு 2 வேல்யூ கிடைச்சிது. இந்த 2 வேல்யூவும் நான் கேக்கு பதிலாக போடும்போது லாஸ்ட் ரோ என்னாகும்? இந்த இடத்துல 0 வந்துடும். ஓகேவா? இந்த இடத்துல 0 வந்துடும். பட் 2 போடும்போது இந்த இடத்துல 0 வந்துடும். பட் நமக்கு என்ன வேணும்? இந்த இடத்துல 0 வரக்கூடாது. மீதி நீங்கள் என்ன ரியல் நம்பர்னா இங்கே போட்டுக்கோங்க. இந்த இடத்துல கேக்கு நீங்கள் என்ன வேல்யூனா கொடுத்துக்கோங்க. பட் இந்த இடத்துல 0 வரக்கூடாது. ஏன்னா இந்த நம்பர் வந்து ஏக்கும் சொந்தம், ஏபிக்கும் சொந்தம். ஸோ நான் இங்கே எழுதிக்கிறேன். இஃப் கே இஸ் நாட் ஈக்குவல் டு -2 அண்ட் கே இஸ் நாட் ஈக்குவல் டு 1, இந்த 2 வேல்யூவும் நான் கேக்கு அப்ளை பண்ணாத பட்சத்தில் லாஸ்ட் ரோ எப்படி இருக்குன்னா, அதாவது ரோ 3 எப்படி இருக்குன்னா, ரியல் நம்பர் அதர் தென் 0. ஓகேவா? ரியல் நம்பர் அதர் தென் 0. ஸோ 0 தவிர ஏதோ ஒரு ரியல் நம்பர் வேல்யூ இங்கே வரப்போகுது. ஓகேவா? ஸோ இப்போ நான் எழுதிடுறேன். தேர்ஃபோர் when k is not equal to -2 and k is not equal to 1 இப்படி இருக்கிறச்ச we get rank of A is equal to rank of AB is equal to 3. அதாவது நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ், இங்கே XYZன்னு 3 அன்னோன்ஸ் இருக்குது. ஸோ இது நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ்க்கு ஈக்குவலாக வருது. ஸோ இப்படி வந்த பிறகு we have unique solution. ஓகே, உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ லாஸ்ட் சப்டிவிஷனுக்கு வரும். லாஸ்ட்டில் அவங்க என்ன கேட்டிருக்காங்க, இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் வர்றதுக்கு என்ன பண்ணணும். இப்போ என்னோடய லாஸ்ட் ரோ எப்படி இருக்கணும், எல்லாமே 0 0 0 0ன்னு வரணும். ஓகேவா? ஸோ நான் இப்போது கே ஈக்குவல் டு -2ன்னு கொடுத்துக்கிறேன். அப்போ பாருங்கள் லாஸ்ட் ரோ என்ன ஆகும். சப்போஸ் நீங்கள் சொல்லலாம், சார் கேக்கு 2 வேல்யூ நீங்கள் ஆன்சர் எடுத்தீங்களே, கேக்கு 2 ஜீரோஸ் கண்டுபிடிச்சிங்களே, -2 1ன்னு, ஏன் 1 தரக்கூடாதா? 1 தந்தால் கே ஈக்குவல் டு 1ன்னு தந்தால் இந்த இடத்துல மட்டும்தான் 0 வரும். அதாவது தேர்டு மெம்பர் மட்டும்தான் 0 ஆவாங்க. இவங்க என்ன ஆவாங்க, 1 போட்டால் கேக்கு பதிலாக 1 போட்டால் 3 வந்துடும் இல்லையா? முன்னே அதுதான் பார்த்தோம் இங்கே கான்ட்ராடிக்ஷனில். அப்போ கேக்கு நான் -2 போடும்போது இதுவும் 0 ஆகிடும், -2 போடும்போது இதுவும் 0 ஆகிடும். புரியுதுங்களா? ஸோ கே ஈக்குவல் டு -2 போட்டால் மட்டும்தான் என்னோடய லாஸ்ட் ரோ வந்து எல்லாமே 0 ஆகிடும். 0 0 0 0ன்னு மாறிடும். ஓகேவா? ஸோ நம்ம இங்கே யூனிக் சொல்யூஷனில் என்ன பார்த்தோம், இந்த இடத்துல அதர் தென் 0 ஒரு நம்பர் வரணும். 0 தவிர வேறு எந்த ரியல் நம்பர் வேல்யூனா வரலாம். அப்போது நம்ம ரேங்க் வந்து ரெண்டுக்குமே 3 3ன்னு வந்துடும். ஸோ நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ்க்கு ஈக்குவலாகவும் இருக்குது 3. அதனால் யூனிக் சொல்யூஷன் சொன்னோம். இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ரோ வந்து 0 0 0ன்னு வந்த பிறகு இங்கே பாருங்கள் ஐடென்டிட்டி கிடச்சிடுது. லாஸ்ட் ஈக்குவேஷன் 0 ஈக்குவல் டு 0ன்னு வரும். இப்படி வந்தாலே we have infinitely many solutions. ஓகேவா? ஸோ இப்போ ரேங்க் ஆஃப் A is equal to rank of AB பட் ஈக்குவல் டு 2 தான். திஸ் இஸ் லெஸ் தென் 3. நம்பர் ஆஃப் அன்னோன்ஸை விட சின்னதாக இருக்குது. 3 அன்னோன்ஸ் இருந்தால் இங்கே 3 வந்திருந்தால் யூனிக் சொல்யூஷன். பட் அதை விட லெஸ்ஸாக வந்துடுதுன்னா we have infinitely many solutions. ஸோ இங்கே எழுதிடலாமா, therefore when k equal to -2 we have infinitely many solutions. Thank you students.